டெட் எக்ஸாமில் கேட்ட இந்த மேக்ஸ் கொஸ்டினை பாருங்க. பின்வரும் விவரங்களுக்கான வீச்சு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வீச்சு அப்படிங்கிறது ரேஞ்ச் இல்லையா, அதாவது ஹையஸ்ட் வேல்யூக்கும் லோயஸ்ட் வேல்யூக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ், அதுதான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், வீச்சு அப்படின்னு சொல்லுவோம். பெரிய மதிப்பிற்கும் சிறிய மதிப்பிற்கும் இடையே இருக்கக்கூடிய வித்தியாசம், ஓகேங்களா, மிகப்பெரிய வேல்யூ லார்ஜஸ்ட் வேல்யூக்கும் ஸ்மாலஸ்ட் வேல்யூக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் தான் வீச்சு. R is equal to L minus S. ஓகே, சிம்பிளா வேல்யூஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ 25, 67, 48, 53 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதனுடைய வீச்சு என்ன அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. 18 சரியா. இப்போ வீச்சு கேட்டால் ரேஞ்ச் என்ன பண்ணலாம் அப்படின்னா, லார்ஜஸ்ட் வேல்யூ 67 மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ 18, 67யும் 18யும் மைனஸ் பண்ணால் 49 கிடைக்கும். அதுதான் வந்து வீச்சு. இப்போ இந்த கொஸ்டின்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு பரவல் கொடுத்துருக்காங்க சரியா. இந்த பரவலை வைத்துக்கொண்டு நம்ம என்ன பண்ணணும், விவரங்களை வைத்துக்கொண்டு கண்டுபிடிக்கணும். வயது ஆண்டுகளில் 12 18 வரைக்கும் நபர்களோட எண்ணிக்கை 0, அதில் யாரும் கிடையாது. அதே மாதிரி 36 42 வயது வரைக்கும் இருக்கக்கூடியவங்க அதுலேயும் யாரும் கிடையாது. ஸோ இப்போ இதில் ஹையஸ்ட் அப்படின்னு பார்த்தா 30 36 வரைக்கும், அதாவது 36. இதில் 18 24 வயது வரைக்கும் இருக்கக்கூடியவங்கல்ல 18 எடுத்துக்கோங்க. 18 இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் தான் இதனுடைய ரேஞ்ச். ரேஞ்ச் என்ன வருது, 18 வரும். ஆன்சர் ஆப்ஷன் A1 சரியா. 18 அப்படிங்கிறது அதனுடைய வீச்சு. ஓகேவா. டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2க்கான ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் அவைலபிளாக இருக்குது. இதுக்கான ஸ்டடி பிளானும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.